சாரதா நவராத்திரி மகோத்சவத்தின் முதல் நாளான இன்று பரமஹம்ச ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகள் வாஞ்சா கல்ப கணபதி ஹோமம் செய்தருளினார். வாஞ்சா கல்ப கணபதி என்பது சிவன், சக்தி மற்றும் விநாயகர் ஆகிய தெய்வங்களின் ஒருங்கிணைந்த உருவமாக பார்க்கப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த வடிவம் ஸ்ரீ வித்யா சாதனாவின் உச்சிஷ்ட கணபதி பீஜாசரங்கள் உள்ளிட்ட பல்வேறு சக்தி வாய்ந்த மந்திரங்களின் ஆற்றல்களை கொண்டது. ह्रीं ह्रीं इति प्रतिदिनं जपदां दवाक्यां किं नाम दुर्लभं सर्वराजिवासे माला क्रीडमदवारणमाननीय तान् सेवदे वसुमதி स्वयमेव லக்ஷ்மிகி. ஆனந்தமயமான இந்த வேளையிலே இந்த ஒவ்வொரு பரியாயத்திலையும் பார்த்தாக்கா நம்ம 14வது ஸ்லோகம் ஒவ்வொரு பரியாயம். ஆம் கிரீம் குரோம் வம் டம் அமிர்தருத்ராயா பிரதிகூலம் மே நச்சது அனுகூலமே வச்சமானே ஸ்வாஹா. நமக்கு எதெல்லாம் பிரதிகூலமாக இருக்கின்றதோ அதெல்லாம் நஷ்யமாகட்டும். பிரதிகூலமே நச்சது அனுகூலமே வச்சமானே ஸ்வாஹா. நமக்கு அனுகூலம் நம்மளுடைய வசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அனுகூலம் நமக்கு வச்சமானே ஸ்வாஹா அப்படின்னு. வாஞ்சை அபிலாஷை, நமது கோரிக்கை, நமது பிரார்த்தனை, நமது வேண்டுதல், நமது கோரிக்கை நிறைவேறுவதற்காக கல்பக கொடி போன்று காமதேனுவானது கேட்டதை கொடுக்கும், கல்பக விருட்சம் நினைத்ததை கொடுக்கும். அதே போல நாம் என்ன நல்லது நினைக்கிறோமோ அந்த வாஞ்சை, அந்த கோரிக்கை கல்பக கொடி போன்று தரவல்லது இந்த வாஞ்சா கல்ப கணபதி. என்னடா வாஞ்சா கல்ப கணபதிங்கிறாங்களே, சுவாமி பாலா மந்திரம் சொல்றாரு, திரியம்பக மந்திரம் சொல்றாரு, ஜாதவேதிசே சொல்றாரு. திரியம்பகம் மிருத்யுஞ்சய மந்திரம், ஜாதவேதிசே துர்கியை குறித்து பிரார்த்தனை, கையலகரியும் அசகலகரியும் சகலகரியும் பஞ்சதசி மந்திரம். இதை தவிர இதுதான் பிரம்மாஸ்திரம். என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன் நான், இதுதான் பிரம்மாஸ்திரம் சொல்லிட்டு. இந்த பிரம்மாஸ்திரம் ஒன்று வச்சுட்டு இந்த உலகையும் வசியம் செய்யலாம். தேவர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள். வானுலகம் வாசல் திறக்கும் நமக்காக. அந்த விண்ணாட்டவர்கள் இந்த வாஞ்சா கல்ப கணபதி ஹோமம் இங்கு நடக்கிறது என்று தெரிந்தவரன் கண்ணார கண்டார்களே, அந்த அற்புத காட்சி நமக்கு தெரியும். அந்த விண்ணாட்டவர்களும் நம்மை மெச்சிக்கொள்வார்கள். பாலா மந்திரம் ஒன்று இருக்கு. இந்த பாலா மந்திரமே என்னன்னா, இந்த வாஞ்சா கல்ப கணபதியை சொல்லும் போது பாலா அங்க வந்துடுறா, லலிதா திரிபுர சுந்தரி வந்துடுறா. துர்கை என்னவா, துர்கே ஸ்மிருதா ஹர்ஷ பீஜின் மஜேரி சந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதாம் அதீமதீவ சுபாம் ததாசி தாரித்ரிய துக்கபயகாரிணி கா त्वतन्या சர்வோபகார கருணாய சதார்த்த சித்தா. எங்க கஷ்டம் இருக்கிறதோ, எங்க துக்கம் இருக்கிறதோ, எங்க பயம் இருக்கிறதோ, எங்க பீதி இருக்கிறதோ அதை போக்கி வாஞ்சா கல்ப கணபதி செய்யும் இடத்திலே நான் உனக்கு அந்த துன்பத்தை போக்கி சுகத்தை அருளுகிறேன், துக்கத்தை போக்கி இன்பத்தை அருளுகிறேன். நினைத்தால் போரும். இந்த வாஞ்சா கல்ப கணபதி காலம் நாளம் மூலம் என்று சொல்வார்கள். காலம் நாளம் மூலம் என்று சொல்வார்கள். காலம் காத்தால 4 மணிக்கு, நாளம் தேங்காய் கீத்து சந்திரன் போல தேங்காய் கீத்த கீறி முதல்ல ஹோமம் பண்ணணும். நாளம் மூலம், மூல மந்திரம். காலம் நாளம் மூலம், இந்த மூணும் வச்சுட்டு இங்க உட்காந்துட்டு, இந்த கணபதி ரொம்ப எளிமையானவர். பாக்கி பேருக்கெல்லாம் எல்லா வாசனை புஷ்பம் எல்லாமே வேணும். ஆனால் கணபதிக்கு ஒன்றும் இல்லை. அந்த அருகம்புல்லை வச்சுட்டா போகிறோம். இந்த அருகம்புல் வச்சுட்டு முதல்ல ஹோமம் பண்ணும்போது வெள்ளையாக போக வரும், ஐஸ்வர்யம். வெள்ளையாக ஹோமம் வரும், ஐஸ்வர்யம். இந்த கணபதி ரொம்ப எளிமையானவர். இந்த கணபதி ஒருத்தருக்குத்தான் இந்த பாலா சம்புடிதம், பஞ்சதசி சம்புடிதம், துர்காம்பாளுடைய மந்திரம் சம்புடிதம், திரியம்பகம். ஆயுளை பற்றி பயப்படவே வேண்டாம். ஆயுள் நிறைய ஆயுஷோடு இருப்பாங்க. இதை சொன்னவங்க என்ன சுவாமி முக்கியமானது ஒன்று சொல்லலையே, நீங்கள் ஐஸ்வர்யம் சொல்லலையே. பஞ்சதசி சொல்லியாச்சுன்னாலே போகிறோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே பரவரத சர்வஜனமே வச்சமானய ஸ்வாஹா. சர்வ தனமே வச்சமானய ஸ்வாஹா தானே இருக்கணும். ஏன் சர்வ ஜனமே வச்சமானய ஸ்வாகான்னு சொல்கிறாங்க?
முதல்ல ஜனங்கள் வந்துட்டாலே தனம் வசியமாயிடும். ஜனங்கள் வரணும். சர்வ ஜனமே வசமானய ஸ்வஹா. அதுல ஹ்ரீம்ங்கிற மந்திரம் இருக்கு. ஹ்ரீம்ங்கிற மந்திரம், அந்த ஹ்ரீம் என்று எங்கு சொல்லப்படுகிறதோ மறுபடியும் 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 அங்கே லட்சுமி கடாட்சம், வற்றாத செல்வம், தட்டுப்பாடு இல்லாத செல்வம் அங்க வந்துட்டே இருக்கு. ஹ்ரீம்ங்கிற மந்திரம் ஆம் ஹ்ரீம் குரோம் இந்த இடத்துல வருது. என்ன வருது? பிராண பிரதிஷ்டைக்கு எந்த மந்திரம் மூல மந்திரம் சொல்லி பண்றோமோ அதே மந்திரம் இங்கேயும் வருது. ஆசாங்குஷ வரா பீஜிதாரி புவனேஸ்வரி மந்திரம். ஆம் ஹ்ரீம் குரோம் வம் டம் அமிர்தருத்ராயா. ஆம் ஹ்ரீம் குரோம் பிரதிகூலம் மே நச்சது அனுகூலம் மே வச்சமானய ஸ்வாஹா. வம்ங்கிறது என்னது? அமிர்த பீஜம். வம்ங்கிறது என்னது? அமிர்த பீஜம். அந்த அமிர்த பீஜம் என்னவா? சஞ்சீவித்தன்மை. இந்த வாஞ்சாகல்ப கணபதி 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாராயணத்தை நானே கைப்பட எழுதி சொன்னார் எங்கள் அப்பா மாதிரிலாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறவாளோ ஹோமம் பண்ணுறவாளோ அவர் மந்திர சாம்ராட், என்னுடைய ஜனகர், என்னுடைய பிரபு, என்னுடைய சுவாமி. அந்த பிரபு இந்த லோகத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல்ல வாஞ்சாகல்ப கணபதி ஹோமத்தை எல்லா இடத்துலையும், கும்பாபிஷேகம் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஹோமம் பண்ண போனாலும் சரி, இதை முதல்ல பண்ணுவார். பிரபுவுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் இருக்காங்க, எவ்வளோ இன்னல் இருக்குது, எவ்வளோ தொல்லை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, எவ்வளோ துயரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரபு ஒரு ரெமடியை கண்டுபிடிச்சார். அதுதான் இந்த வாஞ்சாகல்ப கணபதி. அப்புறமா இது புஸ்தகமாக போட்டேன். அப்புறமா எல்லா இடத்துலையும் பரவிச்சு, எல்லாம் பிரபலமாக ஆயிடுச்சு. அந்த வாஞ்சாகல்ப கணபதி தேங்காய் கீத்து போட்டாக்க சொல்லவே அளவற்ற செல்வம் அந்த இடத்துல கஜானா நிரம்புகிறது. அவங்க வீட்டு பெட்டகம் அப்படியே பூர்த்தி ஆகிறது. பூர்த்தியானவுடன் அது ஒழுகுவதும் இல்லை, வழிவதும் இல்லை. அங்கேயே அப்படியே சுவாஸ்வத ஐஸ்வர்யமாக அது இருக்கும். இந்த ஹோம புகை நம் மீது பட்டால் ரோகங்கள் நசித்து போகின்றன. இந்த ஹோம புகை நம்ம மேல விழறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அவ்வளவு கடாட்சம், அவ்வளவு கிருபா கடாட்சம். அகோபாகியம் மகோபாகியம் என்று சொல்வார்கள். இந்த வாஞ்சாகல்ப கணபதி தான் அந்த இது. இன்னைக்கு இந்த வாஞ்சாகல்ப கணபதியை தரிசனம் பண்ணவங்க, யார் யார் பிரார்த்தனையிலே அவங்க கோரிக்கையை வச்சவங்க, அடுத்த வருஷம் இதே தேதியில் அவங்களுக்கு அது பூர்த்தி ஆகிறது. எப்படி அந்த ஜுவாலை நாம் என்ன பண்ணணும்? இந்த பாழா போன ஆசையெல்லாம் நமக்கு இருக்கிட்ட இருக்கு. பேராசை, துராசை, பாழா போன ஆசைகள் எல்லாம் இந்த ஹோமகுண்டத்திலே போட்டு பொசுக்கி விடுங்கள். பாக்கி வஞ்சகம், சூது, பொறாமை, களவு, காமம் இதெல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் போட்டு இந்த ஹோமகுண்டத்தில் அக்னி இருக்கு பாரு, இந்த அக்னி என்ன பண்ணும்? அதை அப்படியே எடுத்து உறிஞ்சி அதை அப்படியே இல்லாமல் பண்ணிடும். இந்த வாஞ்சாகல்பம், இந்த வாஞ்சாகல்பம் இன்னும் 2 அத்தியாயம் இருக்கு. இது எல்லாரும் கேட்டு சிரவணம், மந்திரத்தை கேட்கணும், ஹோமத்தை பார்க்கணும், ஹோம புகையை சுவாசிக்கணும். இங்கே பார்க்க முடியாதவங்க இதில் பார்த்து அனுகிரகம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி என்று ஆசீர்வதிக்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி.